T-55 கைதின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரு படம் எப்படி 100 கோடி அடிக்குதோ அது மாதிரி இது வாடிக்கை போயிட்டு வர்றது. வீட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த மஞ்சளை வைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு சோகத்தில் ஒரு சந்தோஷம்னா அது இவர்கிட்ட மட்டும்தான். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல இன்னைக்கு நம்மளுடைய காலை ஜெயிச்சு வந்து பரிசுகள் எல்லாம் அள்ளிட்டு இந்த குட்டியானையில அழகா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? நம்மளோட காளையோட பேர் என்னன்னு? பேர் கைதி. மற்றபடி பிரைஸ் எல்லாம் ஓரளவு நல்லா இருக்கு. அவனியாபுரம் பழையோட இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த கைதின்ற பேரே வித்தியாசமா இருக்கு. படத்தை பார்த்து வச்சீங்களா இல்ல நீங்களா வச்சீங்களா? கைதி வந்த புதுசுல எடுத்தது கண்டா, அதுல இருந்து கைதின்னு வச்சது. வந்தோடனே எடுத்தனால கைதின்னு இதுக்கு பேர் வச்சிட்டீங்க. சரி, இப்போ வந்து இது இந்த மத்த காளையை விட இது வந்து பார்க்கவே நல்லா மாசா, அந்த கொம்புல நல்லா ஷார்ப்பா இருக்கு. இதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? அதுக்கு வளர்ப்பு தான். அதுக்குன்னு கொம்பெல்லாம் எடுத்தது கிடையாது இன்ன வரைக்கும். அதுவா இயற்கையாவே அப்படியே இருக்கு. இன்ன வரைக்கும் கொம்பெல்லாம் எடுத்தது இல்லை. ஒரு வாட்டி கூட கை வச்சது கிடையாது. அது வாங்கிட்டு வந்ததுல இருந்து அப்படியே தான் வச்சிருக்கோம். சாமிக்குன்னு நேர்ந்து விட்டுருக்கோம். சாமிக்காக மட்டும் தான் அதை வளர்க்குறோம், விற்கிறதுக்காக இல்லை. அதே மாதிரி அந்த திமில் எல்லாம் கொஞ்சம் இதுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாவே இருக்கேனே, அதுக்கு எதுவும் பிராக்டிஸ் எதுவும் கொடுப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வர்றதுதான். இது வந்து அவனியாபுரத்துல தடவை இறங்குதா? நீங்க எந்த ஊர்ல இருந்து கூட்டு வரீங்க காளைய? புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் யாதவரத்துல இருந்து இந்த மாடு வருது. இது தடவை அவனியாபுரத்துல ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். முதல் தடவை வெற்றி தான் நம்ம கைதிக்கு. நம்ம கைதி பத்தி சொல்லுங்க. வீட்டுல எப்படி எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா? ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளை. எல்லாருமே பசங்க ஃபுல்லாவே பிடிப்பாங்க. நம்ம பசங்க எல்லாருமே பிடிப்பாங்க. ஜல்லிக்கட்டுல இருந்து அவுத்துட்டு போனா மட்டும் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாரு வீட்டுக்கு போற வரைக்கும். மத்தபடி வீட்டுல மாட்டிட்டா அவரு எங்களோட ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவாரு. இப்ப வாடியில வீரம், வீட்டுல செல்லம். எத்தனை பேர் சேர்ந்து இந்த மாடை வளர்க்குறீங்க? நான் தம்பி மட்டும். ஊர் பசங்க வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கைதி எத்தனை வாடியில இறக்கி விடப்பட்டிருக்கு, எத்தனை ஜெயிச்சிருக்கு, எதுலயாவது பிடிமாடு ஆகியிருக்கா? இன்ன வரைக்கும் ஆனது கிடையாது. கண்டில இருந்தே வளர்த்துக்கு இருக்கோம். இது 29 அடி. இதுவரை மாடு வந்து புடிமாடே கிடையாது. புடிமாடு கிடையாது. நல்லா ஜம்பிங்ல வந்து விழுவாங்க, அருமையா வரும். பாக்குறதுக்கு வந்து இதோட ரசிகரே நிறைய பேர் இருக்காங்க. பிடிச்சா ஒரு விதமா பண்ணும், பிடிக்கலன்னா அது பாட்டுக்கு வந்துடும் ஜம்ப் அடிச்சுட்டு. T-55 கைதின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். அப்ப இவர் ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான். இப்ப கைதி வந்து ஜெயிச்சுட்டு ஊருக்கு போறா. அப்படி ஊருக்கு போறப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் இவங்களை எப்படி வரவேற்பாங்க? இவங்களுக்கு வந்து இவரு ஒரு செலிபிரிட்டியா இருக்கறனால ஊர்ல இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எனக்கு வந்து ஒரு படம் எப்படி 100 கோடி அடிக்குதோ அது மாதிரி இது வாடிக்கை போயிட்டு வர்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.